வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 38 அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் தடுமாறி விழ ஏதுவாய் இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாகவே இருக்கிறது என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். தாவீது சொல்றாரு, என் துக்கம் எப்பொழுதும் என் கண்ணு முன்னாடி நிற்கிறதுனால என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை அப்படின்னு சொல்லி. ஏன் தாவீதுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடியே அந்த துக்கம் நிற்குதுன்னு தெரியுமா? அவன் தேவனை ரொம்ப நேசித்தவன், தேவனுக்காக பாடினவன். ஆனால் அவன் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்ச உடனே எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ண போனாலும், எப்ப பார்த்தாலும் பாட போனாலும் இந்த துக்கம் என் கண்ணு முன்னாடியே நிற்கிதுன்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் உங்களை அவமானப்படுத்தினது, உங்களை காயப்படுத்தினது, சில இடத்துக்கு போனால் சில மனிதர்களை பார்த்தா, சில காரியங்களை பார்த்தா உங்களுக்கு துக்கமாகவே இருக்குது. அது இந்நாள் வரையும் மாறவே இல்லைல்ல. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அது எவ்வளோ பெரிய துக்கமாக இருந்தாலும் நான் அதை சந்தோஷமா உனக்கு மாற்ற போறேன். பிரதர், இந்த இடத்துல தான் என்னை அவமானப்படுத்தினாங்க, இந்த ரோட்டு வழியாக தான் நான் அழுதுட்டு வந்தேன், இந்த சாப்பாட்டுக்காகத்தான் என்னை கேவலப்படுத்தினாங்க, இந்த பொசிஷனுக்காகத்தான் என்ன மட்டம் தட்டுனாங்கன்னு அதை நினைக்கும் போதெல்லாம் நீ அழுகிறையா, ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவே இருக்கிறையா? பழைய காரியங்களை நினச்சி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உன்னை ஏமாத்திருச்சு, நிறைய காயங்களால் வெளியில் சொல்லாமல் நீ அழுது கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அந்த துக்கத்தை நான் அழிய பண்ணி உன்னை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். ஆனால் வெளிநாள பார்க்கும்போதெல்லாம் துக்கமாகவே இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் வா துக்கமாகவே இருக்கிறா. ஆனால் அவள் துக்கம் வெளிநாளுக்கு முன்னாடி சந்தோஷமாக மாறிடுச்சு. இன்னைக்கு சத்துரு முன்னாடி துக்கத்தோடையே இருக்கிறையா, கவலையோடையே இருக்கிறையா, கண்ணீரோடையே இருக்கிறையா? உன் துக்கத்தை அவர் சந்தோஷமா மாத்தி உனக்கு அற்புதத்தை செய்வாரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காக நன்றி. நான் பேசின இந்த வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் விடுதலையும் கொடுக்கிறதற்காய் நன்றி சொல்றேன். உங்களுடைய வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார்.
நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால